Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. LIC-னுடைய நியூ ஜீவன் ஆனந்த் டேபிள் நம்பர் 715 பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நியூ ஜீவன் ஆனந்த் பாலிசி எல்ஐசிலேயே அதிகமாக சேல் ஆகக்கூடிய பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசியினுடைய மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமும் இந்த பாலிசியில் உங்களுக்கு லைஃப் கவர் வழங்குறாங்க. அதனாலேயே இந்த பாலிசியை சேல் பண்ணும்போது வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகுங்கிற ஸ்லோகனோட இந்த பாலிசியை சேல் பண்ணுறாங்க. இந்த நியூ ஜீவன் ஆனந்த் 715 ஒரு என்டோமெண்ட் ப்ளஸ் ஹோல் லைஃப் பிளான். பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வழங்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் லைஃப் கவர் வழங்குவாங்க. அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் கூட பாலிசி ஹோல்டருக்கு ஏதோ ஆகும் பட்சத்தில் இந்த பாலிசியின் மூலமாக சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை வழங்குறாங்க. இந்த பாலிசியில் பாலிசி பீரியடாக அதிகபட்சம் 35 வருடம் வழங்குறாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் எல்ஐசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த எல்ஐசியினுடைய ஜீவன் ஆனந்த் பாலிசியை வாங்கலாம். இந்த பாலிசியில் சம் அஷ்யூர்டில் உள்ள அமௌண்ட்டுக்கு 125% லைஃப் கவர் வழங்குறாங்க. அதாவது 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 12,50,000க்கு லைஃப் கவர் வழங்குறாங்க. அதுவே நீங்கள் 20 லட்சம் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 25 லட்சத்திற்கு இந்த பாலிசியின் மூலமாக லைஃப் கவர் வழங்குறாங்க. இந்த பாலிசி ஒரு ரெகுலர் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசி. அதாவது பாலிசியினுடைய கால அளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தி ஆகணும். அடுத்து இந்த பாலிசி ஒரு வித் ப்ராஃபிட் பாலிசி. இந்த பாலிசியில் 2 விதமான போனஸ் வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். எல்ஐசியினுடைய இந்த ஜீவன் ஆனந்த் பாலிசி ஒரு நான் லிங்க்டு பாலிசி. அதாவது எந்த விதமான பங்கு சந்தையும் சாராத பாலிசி. அடுத்து இந்த பாலிசிக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுடைய வயது 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமான வயதாக 50 வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த நபருடைய வயது 75 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பாலிசியினுடைய டேர்மாக குறைந்தபட்சம் 15 வருடமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 35 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வருடத்திலிருந்து 35 வருடத்திற்குள்ளே உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த ஜீவன் ஆனந்த் பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அடுத்து சம் அஷ்யூர்டு. இந்த பாலிசியினுடைய குறைந்தபட்ச சம் அஷ்யூர்டு 2 லட்சம். அதிகபட்சமாக நோ லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எவ்வளவோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 3 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. ஒன்று ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ரெண்டாவதாக ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், மூன்றாவதாக நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் போக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் இந்த ரைடர்ஸ். ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 25 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் 25 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மாதத்துக்கான ப்ரீமியம் 3,893 ரூபாய். ஒரு வருடத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா 44,710 ரூபாய் அவங்க செலுத்தணும். பாலிசியினுடைய கால அளவான 25 வருடத்தில் டோட்டல் ப்ரீமியம் அமௌண்ட்டாக 11,18,734 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. 25 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம். வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸாக 11,50,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 4,50,000 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 26 லட்சம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம். அதுவே ஒரு நபர் தன்னுடைய 25 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் 35 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் அமௌண்ட் 2,570 ரூபாய். ஒரு வருடத்திற்கு 30,130 ரூபாய் செலுத்தணும். பாலிசியினுடைய கால அளவான 35 வருடத்தில் டோட்டல் ப்ரீமியம் அமௌண்ட்டாக 10,55,213 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. 35 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம். வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸாக 16,10,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 23 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க.
ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 49,10,000 ரூபாய் இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம். இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாமே எல்ஐசியினுடைய கரண்ட் போனஸ் ரேட்டை பொறுத்து கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த அமௌண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த பாலிசியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்கள் வாங்கினதுக்கப்புறமும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பாலிசிக்கான லைஃப் கவரேஜ் வழங்குறாங்க. அதாவது சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாயை அந்த பாலிசி ஹோல்டர் எப்போ இறக்குறாங்களோ அவங்களுடைய நாமினிக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. ஸோ இந்த எல்ஐசியினுடைய ஜீவன் ஆனந்த் பாலிசியை வாங்குறதுனால நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை ப்ளஸ் அதற்குரிய போனஸையும் நம்ம இருக்கும்போதே வாங்கிக்கலாம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டும் போகலாம். இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசியை வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகுங்கிற ஸ்லோகனோட சேல் பண்ணுறாங்க. அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் இந்த பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை சரண்டர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு சம் அஷ்யூர்டில் உள்ள அமௌண்ட்டுக்கு 125%, அதாவது 10 லட்சம் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 12,50,000 ப்ளஸ் அதற்குரிய போனஸ் அமௌண்ட்டை அவங்களுடைய நாமினிக்கு வழங்குறாங்க. அடுத்து கிரேஸ் பீரியட். இந்த பாலிசியில் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. அதாவது பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் சரியான டேட்டில் கட்டலை அப்படின்னா கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால அளவு தான் இந்த கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துனீங்க அப்படின்னா கிரேஸ் பீரியடாக 30 நாள் வழங்குறாங்க. அதுவே நீங்கள் மந்த்லி மோட் மாதம் மாதம் செலுத்துனீங்க அப்படின்னா 15 நாள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. இந்த கிரேஸ் பீரியட்லையும் லைஃப் கவரையும் வழங்குறாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. ஸோ எல்ஐசியினுடைய இந்த ஜீவன் ஆனந்த் பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.